வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பொதுவாகவே ஒரு தேசிய இனத்தின் அடையாளத்துக்கு ஆபத்து நேரிடும் போது அந்த இனத்தில் தேசிய உணர்வு தலையெடுப்பது பொதுவாக உலகில் காணக்கூடிய ஒரு நியதி. இந்த நியதியின் நிலையின் அடிப்படையில் இன்றைக்கு 37 வருடங்களுக்கு முன்னர் இன்றைய மார்ச் 19 ஈழத்தமிழர்களின் பரப்பில் தனது உள்ளானிலேயே ஆரம்பித்து தியாகச் சாவடைந்த அன்னை பூவதிக்கும் இது பொருந்தக்கூடும். அதேபோல தமிழகத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உணர்வு மயப்பட்டு சென்னையில் தொடருந்து ஒன்றின் முன்னால் பாய்ந்து படுகாயம் அடைந்த மே 17 இயக்கத்தின் நிர்வாகி சிவா திலீபன் நேற்று அடைந்த மரணத்துக்கும் சற்று பொருந்திக் கொள்ளக்கூடும். இவ்வாறான திடீர் உந்துதல்கள் இல்லையென்றால் தற்கொலைகள் தவிர்க்கப்பட வேண்டியன என்ற ஒரு யதார்த்தமான நிலைமை இருந்தாலும் சிவா திலீபன் தனது இந்த முடிவை எடுக்க முன்னர் இறுதியாக பதிவிட்ட தமிழ் குறித்த பதிவுகளும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அடிப்படையிலான அவரது சமூக வலைத்தள பதிவுகளும் தற்போது வைரல் எனப்படும் முன்னரங்கில் சுற்றி சுழல்வது தேசிய உணர்வு சார்ந்ததுதான். தமிழர்களின் தேசிய உணர்வு சார்ந்த செய்திகள் இவ்வாறு இருக்க, உலகின் எரிசக்தி நெருக்கடி முழு உலகுக்குமே ஒரு பற்றியெறியும் நெருக்கடியாக மாறி முழு உலகையும் கலவரப்படுத்த தலைப்படும் நிலையில் மத்திய கிழக்கின் சமகால போரின் நிழல் களம் இந்து சமுத்திரத்துக்குள் நுழைந்து இலங்கைக்கும் சிண்டு முடிவை ஏற்படுத்த தலைப்படும் பின்னணியில் இப்போது அமெரிக்காவின் ராஜதந்திரி ஒருவர் இலங்கைக்கு பயணப்படுகிறார். அண்மையில் இலங்கையின் கடல் எல்லைக்கு அப்பால் ஆனால் அதன் எக்கனாமிக் சோன் எனப்படும் பொருளாதார வலய கடற்பரப்பில் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி ஏவிய டோபிட்டோ எனப்படும் நீரடி உந்துகணையால் ஈரானிய போர்க்கப்பலான தெனா மூழ்கடிக்கப்பட்டு அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியான நிலையில் இந்த கப்பலில் இருந்து உயிர் தப்பியோர்களும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உடலங்களையும் ஏற்கனவே இலங்கை கையாண்ட நிலையில் இன்னொரு ஈரானிய கப்பலான புஷேருக்கும் 208 ஈரானிய மாலுமிகள் மற்றும் கடற்படையினருடன் இலங்கை தஞ்சத்தை வழங்கிய நிலையில்தான் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் இலங்கைக்கு செல்வது அவதானிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க என்னதான் நடுநிலைமை என குரல் கொடுத்தாலும் இலங்கை யாருக்கும் அடிபணியாது எந்த பக்கமும் சாராது என சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்க ஸ்ரீலங்கா உறவின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் முக்கிய துறைகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இலங்கையை அண்டிய முக்கிய கடல்வழி பாதைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை துறைமுகங்களை பயன்படுத்துவதற்கும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு குறித்த ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த பயணம் என வாஷிங்டன் பட்டியல் இடுவதன் ஊடாக அனுர குறிப்பிடும் இந்த நடுநிலைமையை அமெரிக்கா எவ்வாறு நாசூக்காக கச்சிதமாக அடிக்கின்றது என்பது பகிரங்கமாகவே தெரிகின்றது. இவ்வாறாக அமெரிக்க ராஜதந்திரியும் இலங்கைக்கு பயணப்படும் நிலையில்தான் இலங்கையில் இன்று காலை முதல் வாகன பதிவெண்ணின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் என்ற புதிய நடைமுறை QR எனப்படும் குயிக் ரெஸ்பான்ஸ் ஆகிய துரித பதிலளிப்பு முறை ஊடாக வந்து கொண்டாலும் இலங்கையின் எதிர்காலம் எரிசக்தி நிலைமையில் ஒரு கசப்பான காலமாக மாறும் என்ற எச்சரிக்கைகள் வருகின்றன. அதாவது எந்த நேரத்திலும் 2022ஆம் ஆண்டில் இலங்கையில் உருவாகிய பொருளாதார நெருக்கடிக்கு பின்னால் வந்த எரிபொருள் நெருக்கடி போன்ற ஒரு எரிசக்தி நெருக்கடி மீண்டும் நாட்டுக்கு திரும்பக்கூடும் என்ற கசப்பான நிலைமை தெரிகின்றது. மத்திய கிழக்கின் இந்த போர்க்களம் 3வது வாரத்தில் நேற்று புதிய நாசகார திருப்பத்தை எடுத்து அந்த பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிசக்தி மையங்களின் மீது ஈரான் கைவைக்கும் நிலைமையை உருவாக்கும் வகையில் இஸ்ரேலின் குட்டியை குழப்பும் சதிகள் உருவாகி கொண்டன. இதனால் உலக சந்தையில் இன்று காலை ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $110 என ஏறிக்கொண்டது. அத்துடன் இலங்கை உட்பட்ட ஆசிய நாடுகளின் பங்கு சந்தைகளும் இன்று சரிந்து கொண்டன. இஸ்ரேல் நேற்று ஈரானின் எரிசக்தி நிலையங்களை வேண்டுமென்றே தாக்க இஸ்ரேலின் இந்த சதிக்கு ஏதுவாக இந்த தாக்குதலுக்கு பதிலடி என்ற கோதாவில் கட்டாரின் எரிசக்தி தளங்களை ஈரான் தாக்கிக் கொள்ள புதிய விபரீத நிலை ஒன்று உருவாகியுள்ளது. இந்த விபரீத நிலையானது
இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க லொபி எனப்படும் ஆதரவு தளத்தின் அழுத்தத்தின் காரணமாகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கியதான குற்றச்சாட்டுடன் பதவி விலகிய அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் ஜோ கென் குறிப்பிட்ட செய்தியையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது, ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. இப்போது கட்டாரை ஈரான் தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டால் ஈரானின் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி வயல் பிராந்தியமான பாஸின் தென்பகுதியை தகர்க்க போவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஆக்ரோஷமாக புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த நிலவரங்கள் எல்லாம் இவ்வாறு வெறுமென எதிர்பார்த்திராத அனுர அரசாங்கம் இப்போது தனது மோசமான திட்டமிடல்கள் மற்றும் எரிபொருள் களஞ்சியங்களை முறையாக பேணாத தன்மை எல்லாவற்றிலும் அதற்கு விலையை கொடுக்க தலைப்படுகின்றது. இலங்கையில் உள்ள எண்ணெய் குதங்களில் ஏறக்குறைய 4 லட்சம் மெட்ரிக் டன் எரிபொருளை சேமிக்க முடியும் என்றாலும் இந்த குதங்களில் பல இன்னமும் பழுது பார்க்கப்படாமல் இருப்பதால் சுமார் 1,60,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட எண்ணெயை சேமிக்கும் குதங்கள் இலங்கையில் பயன்பாட்டில் இல்லை என்ற கசப்பான செய்தி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆனால் அனுர அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் ஓடிவிட்டன. ஆனால் இந்த குதங்களை பழுது பார்க்கும் திட்டத்தை அதுவும் செய்யவில்லை. அதேபோல மசகு எண்ணெய்க்குரிய எண்ணெய் குதங்களும் முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்ற இன்னொரு கசப்பான யதார்த்தமும் இலங்கை தீவை தீண்டிக் கொள்கின்றது. இலங்கை தீவில் உண்மையில் ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது எண்ணெய் குதங்கள் எல்லாம் இருந்த போதிலும் எண்ணெய் குதங்களின் பராமரிப்பற்ற தன்மை இப்போது மீண்டும் ஒருமுறை அந்த தீவை எரிபொருள் நெருக்கடிக்குள் தள்ளுவதற்கு புதிய உத்வேகத்தை வழங்க தலைப்படுகின்றது. இதனால் 18 நாட்களுக்கு மட்டுமே இலங்கையில் டீசல் கையிருப்பு இருப்பதாகவும் 1.5 மாதத்துக்கு மட்டுமே பெட்ரோலிய கையிருப்பு இருப்பதான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன. இதனால் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வாகன பதிவு எண்ணின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையிலான இன்றைய விநியோக முறை கூட எத்தனை நாட்களுக்கு வெற்றிகரமாக தொடரும் என்பது கேள்வியாகின்றது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா என்னதான் 1 மணி நேரமாக நாட்டு நிலவரம் குறித்து நேற்று முன்தினம் இரவு மக்களுக்கு பல விடயங்களை சொல்லிக் கொண்டாலும், நடுநிலைமை குறித்து கதைகளை சொல்லிக் கொண்டாலும், அவரது அரசாங்கமும் நாட்டில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்களில் முறையாக கையிருப்பை பராமரிக்க தவறிய விமர்சனத்தை தற்போது எதிர்கொள்கின்றது. குறிப்பாக எண்ணெய் களஞ்சியங்களை அரைகுறையாக வைத்திருக்கும் நிலைமை சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்திற்கு உள்ளாகாமல் அனுர ஆட்சியிலும் தொடர்கின்றது. இது அனுர அரசாங்கத்தின் எரிசக்தி தொழிற்துறை சார்ந்த பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த பலவீனத்தை எரிசக்தி தொழிற்துறை சார்ந்த தொழிற்சங்கங்களே பகிரங்கப்படுத்துவதால் அரசாங்கத்தின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் கையிருப்பு முகாமைத்துவ குறைபாடு பளிச்சிடுகின்றது. இதற்கிடையே சப்புக்கசந்த மசகு எண்ணெய் உற்பத்தி கூடத்தில், அதாவது டீசல் உற்பத்தி கூடத்தில் பெரும் பங்கு மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திருப்பி விடப்படுவதான செய்திகள் எல்லாம் வருகின்றன. நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஒன்று உருவானால் மக்களின் சீற்றம் இன்னும் அதிகமாக அரசாங்கத்தின் மீது திரும்ப கூடும் என்ற அச்சம் காரணமாக அனுர அரசாங்கம் நாட்டின் அவசரகால கையிருப்புக்கு ஒதுக்கப்பட்ட டீசல் எரிபொருளை மின்சார உற்பத்திக்காக திசை திருப்பி விடுவது ஒரு நல்ல திட்டமாக தெரியவில்லை. இவை பாரதூரமான ஒரு நிலைமையை இலங்கையருக்கு எதிர்வரும் நாட்களில் உருவாக்கும் என்ற எச்சரிக்கைகளை உருவாக்க தலைப்படும் நிலைமையில்தான் அரசாங்கம் என்ன செய்ததோ இல்லையோ இலங்கையர்கள் சுயமாக தமது எரிபொருள் சிக்கன நிலைமையில் ஒரு நியூ நார்மல் நிலைமையை, அதாவது புதிய வளமை நிலைமையை, எவ்வாறு கொரோனா காலத்தில் உலகமே ஒரு நியூ நார்மல் வளமைக்கு திரும்பியதோ அதே போல இப்போது எரிபொருள் நெருக்கடி தலைதூக்கியுள்ளதால் இந்த நெருக்கடி தணியும் வரை உலகமும் இலங்கையும் ஒரு நியூ நார்மல் முறைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதைத்தான் கட்டாரின் எரிவாயு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலும், ஈரானின் எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களும் பளிச்சிட வைக்கின்றன.